ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் போடுவாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் அன்றைக்கி நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுலேருந்து ரொம்ப ஷாக்கிங்கான பிக்சர்ஸ் வந்திருக்கு. நாம் ஏற்கனவே சபரிக்கு ஒரு பெரிய அடிபட்டிருந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சபரி வலியில் அப்படியே கத்துறாரு, பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த முகத்தை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு அப்படிங்கிறது. மேலே வந்து எல்லோரும் வரிசையாக நிற்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் டே நின்னாங்கள்ல அதே மாதிரி தான். ஆனால் இப்போ வந்து ஒரு கை வச்சு மேலே எதையோ ஒன்று பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. பிடிக்கலைன்னா அது தலையில் வந்து விழுந்துருமா என்னன்னு தெரில. எதையோ ஒன்று அப்படி கை தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி நிற்கும்போது அவுட் ஆனவங்களா இல்லை நிற்கும்போது பாதி பேரா அப்படிங்கிறது தெரியாது. இங்கே கொஞ்சம் பேர் கையில் பால் வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த பாலை தூக்கி தூக்கி ஒரு வேளை எறிவாங்க போல் இருக்குது. அந்த எரியும் போது தான் எனக்கு தெரிஞ்ச திவ்யாவுக்கு கண்ணு பக்கத்துலேயும் இவங்களுக்கு சபரிக்கு கால்லையும் அடிபட்டிருக்கு போல் இருக்குது. அதில் தூக்கி எறிகிறாரு. சபரி பாவம் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டார். அரோரா, சின்க்ளேர், அதுக்கப்புறமா சாண்ட்ரா அண்ட் விக்ரம் 3 பேரும் வந்து பார்க்குறாங்க. வழியில் அப்படி துடிச்சிட்ருக்காரு. ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது இது என்ன மாதிரி ஒரு கேம்னு தெரியல. ஏன்னா தூக்கி எறியறதெல்லாம் எப்பயும் ஒன்று போல் ஒன்று இருக்காது. அடிப்பட்டவங்களுக்கும் தர்ம சங்கடம், அடித்தவங்களுக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும். ஏதோ வேணும்னு அடித்த மாதிரி ஆயிருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இந்த மாதிரி டாஸ்க் இந்த மாதிரி யாருக்கும் டேஞ்சரஸ் ஆகிற மாதிரி ஒரு டாஸ்க்லாம் அவங்க டிசைன் பண்ணக்கூடாது. நார்மலாக போட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஏன் ஒஸ்ட்டாக டாஸ்க் டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு தெரில. பட் பேட் லக்காக என்னன்னு தெரில. பாவம் லாஸ்ட் இயர் ராணுவுக்கு கையில் அடிபட்டுச்சு. அதுக்கே ராணு வலியில் ரொம்ப துடிச்சிருப்பார். இது ரொம்ப காலில் வேற. பாவம் என்னானாரோ தெரியல. நமக்கு அதை பற்றி இது வரைக்கும் ப்ரமோ ரிலீஸ் பண்ணல. பார்வதியும் சாண்ட்ராவும் காசிப் பண்ணுற ப்ரமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த டாஸ்க் விளையாடுற மாதிரி இருக்காரான்னு. கண்டிப்பாக அடுத்த டாஸ்க் விளையாடுற மாதிரி ரெக்கவர் ஆகி தான் இருக்கார். என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தனால ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.